இந்த கர்நாடகா பக்கம் போனோம்னா, இது எப்பவுமே ஸ்பெஷலா இருக்குங்க. எல்லா கடையிலயும் இருக்கும், எல்லா ஃபங்ஷன்லயும் இருக்கும். இது எப்பயுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது பேர் என்னன்னு தானே கேட்குறீங்க? அக்கி ரொட்டி. நம்ம ஸ்டைலில் பார்க்கலாமா? வெயிட்டிஸில் இருங்க. அரிசி மாவு தாங்க நான் எடுத்துக்கிறேன். 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஜீரகம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா உரப்பாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் இது ஸ்பூனில் வச்சு கிளந்து விட்ருங்க. அப்புறம் சுட சுட தண்ணி வச்சு ஸ்பூனில் வச்சே கலந்துக்கோங்க. கை வச்சிங்கன்னா ரொம்ப சுடும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்ஸ்லேயே இருக்கட்டும். அப்புறமா ஒரு தவாவில் வச்சு இந்த மாதிரி கையில் வச்சு அமுக்கி விட்டுக்கலாம். தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா நல்லா பெருசாக வரும். இது ஒரு வே செய்கிறதுக்கு. நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்து வருங்க. கர்நாடகாவில் இந்த மாதிரி தான் நல்லா பெருசு பெருசாக அக்கி ரொட்டி பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ எண்ணெயை காய வச்சு நம்ம குட்டி குட்டியாக அக்கி ரொட்டி போட்டு எடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? போய் டப்பு டிப்புன்னு இதை போய் செஞ்சு முடிங்க. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளும் ஸ்நாக்ஸாக குறிச்சிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. இது நம்ம ஸ்பெஷல் அரிசி ரொட்டி. இது செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.